மாணவர்கள் இருமொழி கொள்கையையே பின்பற்ற வேண்டும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை தாம்பரம் அடுத்த சேலையூரில் பாரத் பல்கலைக்கழகத்தில் 41ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா தலைவர் சுந்தீப் ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. இதில் பல்கலைக்கழக சேர்மன் ஜெகத் ரட்சகன் எம்பி சிறப்பு விருந்தினராக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன், மத்திய தகவல் தொடர்புத்துறை இயக்குனர் மதன் மோகன் திரிபாதி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினர். இளங்கலை, முதுகலை, முனைவர் பட்டம் என மொத்தம் 5278 மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. விழாவில் பேசிய அமைச்சர் கோவி செழியன், பாரத் பல்கலைக்கழகம் உயர்கல்வித்துறையில் உலக அளவில் சிறந்த கல்வியாளர்களை உருவாக்கி வருவதாக புகழாரம் சூட்டினார். வருபவரை மதிப்பது, கல்வியாளர்களை உருவாக்குவது, உறுதியாக இருப்பது, அடக்குமுறைக்கு உள்ளானாலும் இன்னும் உறுதியாக இருப்பது, தலைவரிடத்தில் பழகுவது, பண்போடு இருப்பது, பாசம் காட்டுவது என்று நான் அறிந்தவரை ஒரு மனிதனை நான் பல்கலைக்கழகமாக பார்க்கிறேன் என்று சொன்னால் அதிலும் முதலிடம் ஆழ்வார் 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 என்பது நாம் அறிந்து கொள்ளுகிற பாடம். இருமொழி கொள்கை நாட்டின் உயிர்நாடி கொள்கை. அதை கடைபிடிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் எடுத்து சொல்லி பேசி நான் பொறுப்பேற்ற இந்த 4.5 மாதங்களில் ஆழ்வாருக்கும் சொல்லுவேன், அறையில் இருக்கிற அனைவருக்கும் சொல்லுவேன், நான் பொறுப்பேற்ற இந்த 4.5 மாதத்தில் விழாக்களுக்கு செல்லுவது சற்று குறைவு. காரணம், துறையை முறையாக வளர்ச்சி பாதையில் எடுத்து